ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று நம்ம தளபதி விஜய் அவர்கள் திருச்சி சுற்றுப்பயணம் வந்திருந்தார். மக்கள் வெள்ளத்தில் பார்த்தோன்னா தளபதி மிதந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் மக்களே பார்த்தோன்னா அவர் வரவேற்றிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஸ்பீச் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியும். ப்ளஸ் பார்த்தோன்னா அங்கே கூடின மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு பல அரசியல் கட்சிகள் பயத்திலும் பதட்டத்திலும் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் இப்போது நிறைய பேர் தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் அங்கே வந்த பொதுமக்களை கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்னு இந்த குரூப் தான். இவங்க என்னென்ன பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரிலேருந்து ஆரம்பிக்கலாம்னா இந்த நாம் தமிழர் குரூப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் பார்த்தோன்னா வச்சு செய்கிற கரெக்டாக இருக்கும். இதில் தடா ரஹீம் அப்படிங்கிற ஒரு தற்கொலை ஒருத்தர் இருப்பார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த நாம் தமிழர் குரூப்புக்கு பார்த்தோன்னா ஜால்ரா போட்டிருப்பார். அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் போன்ற நடிகைகள் இப்படி போனால் இதை விட அதிக கூட்டம் கூடுமே அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. இந்த தடா ரஹீம் அப்படிங்கிற இவர்கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்காரர்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இவங்களோட குற்றச்சாட்டு எப்போ பார்த்தாலும் என்னவா இருக்குது அப்படின்னா, விஜய் வந்தால் பார்த்தோன்னா இந்த அளவு கூட்டம் கூடுது அப்படின்னா அது ஓட்டா விழுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அதே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்தால், நயன்தாரா வந்தால் கூட்டம் கூடும், இவருக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் பார்த்தோன்னா மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேபிஒய் பாலா பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் பண்ணிட்டாரா, அந்த லெவல் அந்த பையன் உதவி பண்ணுறா அப்படின்னு அவரை மேற்கோள் கட்டி பேசுகிறாங்க. இப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பார்த்தோன்னா மற்ற ஹீரோக்களை, மற்ற நடிகர்களை, மற்ற யாராவது தான் பேசுகிறாங்களே தவிர இவங்க கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட பார்த்தோன்னா மேற்கோள் கட்டி பேசுறதுக்கு யாருமே இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த தடாராகியும் கேட்டிருக்காருல, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் வந்தால் கூட இவ்வளோ கூட்டம் கூடும் அப்படின்னு. ஆனால் இவர் பார்த்தோன்னா ஏன் சீமானை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதை விட பயங்கர கூட்டம் சீமான் வந்தால் கூடுங்க, எங்கள் சீமான் வந்தார் அப்படின்னா கூட்டம் இதை விட அதிகமாக வரும் அப்படின்னு இவர் பேச வேண்டியதானே. நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப் தானே இவர். சீமான் அவர்கள் வந்தால் இதை விட கூட்டம் கூட அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட முடியுமான்னா போட முடியாது. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். இவங்களே பார்த்தோன்னா விஜயை கேவலப்படுத்த இவங்க அண்ணன் எடுத்துக்க மாட்டாங்க, வேறு யாராவது எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த மேடையில் பேசிகிட்டு இருந்தார் ஒரு நபர், நான் சொன்னேன்ல, கேபிஒய் பாலாவோட விஜய் பண்ணிட்டார் அப்படின்னு. ஏன் உங்கள் அண்ணனோட சீமான், எங்கள் அண்ணன் சீமானோட விஜய் பண்ணிட்டார் அப்படின்னு பேசலாமே. அப்படின்னா அவர் எது பண்ணல அப்படிங்கிறது இவரே ஒத்துக்கிறாரா? 10 பைசா அவர் செலவு பண்ணல. சரி, தம்பிகளோட வருமானத்தில் வாழ்கிற அவரு பார்த்தோன்னா யாருக்கும் உதவி பண்ண வாய்ப்பு இல்லை. உங்கள் கட்சியில் யாருமே இல்லையா? அந்த கேபிஒய் பாலா எடுத்து தான் பார்த்தோன்னா விஜய் பேசணும் அப்படின்னா உங்கள் கட்சியில் அந்த பையன் அளவுக்கு உதவி செஞ்ச நபர்கள் கூட யாருமே இல்லை அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. அதாவது யாரையுமே மேற்கோள் எடுத்து பேசாதீங்க. உங்கள் கட்சியில் உங்கள் அண்ணன் சீமான் இருக்காரா, அவர் இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு விஜய் விட அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமானா முடியாது. இப்போ இவர் பார்த்தோன்னா கூட்டம் கீர்த்தி சுரேஷ்க்கு வருமாமா, அப்போ உங்கள் அண்ணனுக்கு வராது அப்படின்றத நீயே ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஏதாவது பதில் வருமானா வராது. ஏன்னா இது ஒரு வெட்டி கூட்டம், நாம் டம்மி கட்சின்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். அந்த லெவலில் பார்த்தோன்னா இந்த கட்சியில் எல்லோரும் டம்மி தான். உதவி பண்ணுறதுலேருந்து கூட்டத்துலேருந்து இவங்க அண்ணனுக்கு யாருக்குமே பார்த்தோன்னா தெம்பு இல்லை, ஒரு ரீச் இல்லை. இவங்க பார்த்தோன்னா பேசுகிறாங்க. சரி, ஓகே, இந்த டம்மி கட்சி விட்டுட்டு அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு நபர் கேட்டிருக்காரு, முதலில் பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர் புகைப்படங்களை தவிர்த்துவிட்டு வாக்கு கேட்டு பாருங்கள், உங்களுடைய யோக்கியதை தெரிந்துவிடும் அப்படின்னு. அங்கே யாரும் அண்ணாவை பேசுவார் அப்படின்னு கூட்டம் கூடல, எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவார்னு கூட்டம் கூடல. விஜய்க்காக அந்த கூட்டம் கூடிச்சு, விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த அந்த கூட்டம் கூடிச்சு. அண்ணா அவர்கள் அப்படி பேசணும் அப்படின்னா அண்ணா அவர்களை பார்த்தோன்னா தளபதி கொள்கை தலைவராகவே ஏற்றுக்கவே இல்லையே, அவர் ஒரு வழிகாட்டியே எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறீங்க, எம்ஜிஆர் என்ன தளபதியோட கொள்கை தலைவராக என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு பார்த்தோன்னா அவர் உதவி செய்கிற மனப்பான்மை பார்த்தோன்னா அவரை பார்த்து தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பல பேட்டிகளை விஜய் சொல்லியிருப்பார். அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக பேசுகிற விஷயம் தானே தவிர அவங்களோட பேரை யூஸ் பண்ணலன்னா விஜய்க்கு ஓட்டு வராதாமா. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்க பேரெலாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அத்தனை கூட்டம் கூடிச்சு மாநில மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறமா இப்போ சுற்றுப்பயணத்தில் பார்த்தோன்னா எங்கே எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினார் அவர். சரி, அப்படியே பேசினாலும் எம்ஜிஆர் அவர்கள் பேசிட்டார் அப்படின்றக்காக பார்த்தோன்னா அதிமுக தொண்டர்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிறது இவரே சொல்கிறாரா, என்ன சொல்ல வராருன்றது தெரியல. அதிமுக தொண்டர்கள் பார்த்தோன்னா விஜய் பின்னாடி வந்துடுவார் அப்படின்னு திமுக காரர் சொல்கிறாரு. கேட்டுங்க, அதிமுக காரங்க யாராவது இருந்ததுன்னா பார்த்தோன்னா இதை பற்றி கேளுங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு கேள்வி முன்வைக்கிறது இந்த மாதிரி திமுக நபர்களால் முடியும். சரி, அடுத்த ஒரு குரூப் என்ன குரூப் அப்படின்னா, அடுத்த குரூப் இந்த நாம் தமிழர் குரூப். இந்த இடுமாவனம் கார்த்தி சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு. கச்சத்தீவை மீட்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வைத்த தாவேகா தலைவர் விஜய் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு கே சிவகுமாருக்கும் கோரிக்கை வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போது அந்த காவிரி தண்ணியை பற்றி பார்த்தோன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு பார்த்தோன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்தோன்னா முயற்சி எடுத்து தோற்று போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் அவங்க கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆட்சியில் இருக்கிறவங்களே பண்ண முடியல. சரி, ஓகே, இப்போது இந்த பிரச்சனையை பார்த்தோன்னா தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த நாம் டம்மி கட்சி என்ன பண்ணியிருக்கு?
நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க? கோரிக்கை வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சு அந்த சேர்ந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்களான்னா துண்டு சீட்டு கீழே கிடக்கு போப்பா அப்படின்றளவு அவங்க கடந்து போயிருப்பாங்க. ஏன்னா நாம் டம்மி கட்சிக்கு அவ்வளோதான் ரெஸ்பெக்ட்டு. இவங்க பேசி என்னத்தை சாதிச்சாங்க அப்படின்றத நம்மளோட கேள்வி. இவங்க பேசியிருப்பாங்கள்ல, அதுக்கு அங்கேருந்து என்ன பதில் வந்துச்சு? ஒருத்தர் ஆட்சி கையில் வச்சுட்டே பார்த்தோன்னா எதுவும் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருக்காரு. அவர் இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தோன்னா அதுக்கு வந்து மீட்டு தர மாதிரி பார்த்தோன்னா விஜய் கேள்வி கேட்குறது. சரி ஓகே, அவர் மீட்டு தரல, அதை பற்றி பேசலை. ஆனால் நீங்கள் பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக இருக்கீங்களா, 15 வருஷமாக கூறீங்களே, இதில் என்ன நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்துக்காவது பார்த்தோன்னா செவி சாதிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த நாம் டம்மி கட்சி சொல்ல முடியுமானா இல்லை. நீங்கள் யாருன்னே அவருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி தெரியும்? நீங்கள் இங்கே பாட்டு கத்திட்டு இருக்க வேண்டியதாக, மக்கள்கிட்ட கத்தணும்னா வாக்கு கிடைக்கும் அப்படின்னு கத்த வேண்டியது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அது பல வருஷமாக போயிட்டுருக்கு பார்த்தோம், இவங்க வந்து என்னத்தை பெருசாக பார்த்தோன்னா பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் ஓட்டும் போடுறதில்ல. சரி, இதே கேள்வி நான் இப்போ இந்த நபர்கிட்ட திருப்பி கேட்க போகிறேன். அப்படின்னா கச்சத்தீவு பார்த்தோன்னா நான் வந்து எடுத்துருவேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்தோடனே கச்சத்தீவை பார்த்தோன்னா எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இலங்கை அரசு அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கும்போது சிரிப்பாக உங்களுக்கு வரவே இல்லையா? எப்படியாது அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாலே பார்த்தோன்னா கச்சத்தீவு தூக்கி கொடுத்துருவாமாமா இலங்கை. அதை எப்படி கொடுப்பாங்க? இவர் என்ன பிளான் வச்சுருக்காரு அதை சொல்ல முடியுமானா சொல்ல மாட்டார். நீ வேணால் பாரு தளபதியாவது சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசுவார். இவர் பார்த்தோன்னா ரியல் லைஃப்பில் ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டா போது பஞ்சு டைலாக்காக பேசுறது. ரியல் லைஃப் ஜோக்கர் அப்படின்னா இவர் தான். அவராது ரீலில் பார்த்தோன்னா ஹீரோ, ரியலில் பார்த்தோன்னா சாதாரண மனுஷனாக தான் இருப்பார். இவர் வந்து ரியலையும் சரி எல்லாத்துலேயுமே நான் தான் ஹீரோ அப்படின்னு நினப்பில் பார்த்தோன்னா ஜோக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. கச்சத்தீவை இவர் ஆட்சிக்கு வந்தால் இப்படி பார்த்தோன்னா இலங்கை அரசு தூக்கி கொடுக்கும். ஒருவேளை அண்ணா சவால் விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். நான் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆட்சி பிடிச்சி காட்டிட்டேன்னா நீ எனக்கு கச்சத்தீவை தரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கை அரசுக்கிட்ட சபதங்கனா போட்டிருக்காரு. என்னமோ இலங்கை அரசு பார்த்தோன்னா சரி போட்டுக்க நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஏதோ விளையாடுத்தனமாக கலாய்ச்சி அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது இவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் ஜெயிச்சா நீ வாங்கிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கலாய்ச்சி அனுப்பிச்சிருப்பாங்க. அதை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு தம்பிகள் பின்னாடி கை தட்டுறாங்க. என்ன மாதிரியான குரூப் பாருங்களேன். கச்சத்தீவை இவர் ஆட்சிக்கு வந்தாலே இலங்கை அரசு தூக்கி கொடுத்துருமா? எங்களை பார்த்தா எப்பரா தெரியுது உங்களுக்கெல்லாம்? இல்லை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, உங்கள் அண்ணா சொன்னதுக்கு எனக்கு தெளிவாக பார்த்தோன்னா ரீசன் வேணும். நடைமுறைக்கு எப்படி சாத்தியமாகும்? ஒரு ஆட்சிக்கு வந்தால் பார்த்தோன்னா தூக்கி கொடுத்துருவாங்களா? அது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும்? அது எப்படி நடத்தி காட்டுவார் அப்படின்றது கூட நான் அந்த சொல்யூஷனை சொன்னீங்க அப்படின்னா தளபதி இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து சொல்லுங்கள் தற்கொறீங்களா அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. சரி, அடுத்த கேள்வி. திமுகவோட செந்தில்வேல் இவரை பற்றி தெரியும். இவரு கேட்டிருக்காரு, இதே போன்று பெரும் கூட்டத்தை கூட்டி திருச்சி நெடுஞ்சாலையை பல மணி நேரம் முடக்கிய கட்சி திமுகவோ விசிகாவோ கம்யூனிஸ்டாவோ இருந்திருந்தால் அது எவ்வாறு பார்க்கப்படும், விமர்சிக்கப்படும் என்று சிந்தித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படியே ஃபஸ்ட் விஷயத்துலேயே அவர் ஒத்துக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை விஜய் கூட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னா ஒத்துக்க மாட்டாங்களே. இப்போ அவரே சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா திமுகவோ விசிகாவோ கூட்டியிருந்தா இந்நேரம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு. கூட்டியிருந்தால்னா என்ன, கூட்ட முடியல, கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கூட்டியிருந்தால் அப்படின்னு பார்த்தோன்னா கனவு காண்றாங்க. அந்த மாதிரி கூட்டியிருந்தால் இந்நேரம் என்னெல்லாம் பார்த்தோன்னா இவங்களை பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாராமா. அவர் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்றக்காக தான் பார்த்தோன்னா 1008 ரூல்ஸே நீங்கள் போட்டது. அந்த போட்டிருக்கிற ஏதாவது ஒரு ரூல்ஸில் பார்த்தோன்னா ஏதாவது ஒன்றையாவது ஃபாலோ பண்ண முடியுமா? அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எதுவுமே இல்லை. அந்த அளவில் பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் நீங்கள் தான் பார்த்தோன்னா போடணும் அப்படின்னு சொல்லி தூது விட்டுருக்கீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா மீறி மக்கள் வெள்ளம் பார்த்தோன்னா தளபதி தூக்கி கொண்டாடிட்டாங்க. தளபதிக்கு பார்த்தோன்னா அந்தளவுக்கு மரியாதை கிடச்சிது, வரவேற்பு கிடச்சிது, ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. மக்கள் பார்த்தோன்னா தளபதி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வந்து அந்த சுற்றுப்பயணத்தில் தெரிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அது சுற்றுப்பயணம் கிடையாது, ஒரு மாநாடு. அந்த மாநாடு லெவலில் அதை நடத்தி காட்டிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு பயம். சரி, போட்ட பிளானில் வேஸ்ட்டாக போச்சு, நீ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த இதே நாங்கள் பண்ணியிருந்தால் சும்மா இருந்திருப்பாங்களா அப்படின்னு. இதெல்லாம் தளபதிக்கு நடக்கணும்னு தானப்பா நீங்களாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதையும் மீறி தளபதி போயிட்டே இருந்துட்டார். நேற்று வேறு தளபதி கூடுறப்பவே ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கை வேறு வெளியிட்டார், கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு. அதை பற்றி நாம் நேற்று ஒரு வீடியோ போட்டாச்சு, டீட்டெயில் தான். யாராவது பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் பார்த்தோம்னா இவங்களே ப்ரெஷர் கொடுப்பாங்களாமா. அந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி தளபதி கடந்து போயிட்டார் அப்படின்னா அதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்படி முட்டு கொடுப்பாங்களாமா. என்ன ரூல்ஸு, என்ன அரசியல், சூப்பர். சரி, அடுத்தது இந்த குரூப் நம்ம லிஸ்ட்டில் இல்லை, எதுக்கு குறுக்கால வருது அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோணும். ஏடிஎம்கே எம்ஜிஆர் என்ற மாமனிதனின் முதல் பேரணி. எம்ஜிஆராக தன்னை தானே நினைத்து கொள்ளும் தற்கொலையின் இன்றைய முதல் பேரணி. அண்டங்காக்கா குயிலுக்கு ஆசைப்படலாம், மயிலுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு 2 ஸ்டில்லை வேறு போட்டுட்ருக்காரு. அதாவது இந்த ஒரு ஸ்டில்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, இது ஒன்று. இதை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒன்று கூட்டத்துக்காக போட்டுக்கிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்து தளபதி வந்த கூட்டம் இது நேற்று இதை எடுத்து போட்டுக்கிட்டுருக்காரு. திமுகவுக்கு மிகப்பெரிய பயம்ன்றது தெரியும், ஏடிஎம்கேக்கும் இந்த அளவுக்கு ஒரு பயம்.
அதாவது மக்கள் எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இல்லாத ஒரு பிக்சரை பார்த்தோன்னா தேடி தேடி எடுத்திருக்காரு. நேற்று மக்கள் வந்தாங்களா, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இல்லை, அந்த ஸ்டில்லெல்லாம் பார்த்துருப்பார். எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அந்த வண்டி திரும்பும்போது அந்த இடத்துல மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, ஆனால் எம்ஜிஆர் நீ நினச்சிட்டு இருக்குல்ல உனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாரு அப்படின்றத கம்பேர் பண்ணுறாராமா இந்த ஏடிஎம்கே நபர். நீங்களாம் லிஸ்ட்டே இல்லையே, சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு பார்த்தோன்னா இடையில வந்து கூவிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோன்னா அப்போ வந்து பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் அந்த டைம்லாம் பார்த்தோன்னா சோசியல் மீடியா அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தியேட்டரில் தான் படத்தை போய் பார்க்கணும், டிவியும் பெரியவர்கள் யாருக்கும் கிடையாது. அவரை பார்க்குறக்காக பார்த்தோன்னா பல கூட்டங்கள் கூடிச்சு. இப்போ அப்படியே தளபதிக்கும் கூடியிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நேற்று திருச்சியில் பார்த்துருந்து அந்த மிகப்பெரிய கூட்டத்தையே சாட்சியாக சொல்லலாம். அதுக்கு எத்தனை கூட்டம் கூடினாங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாஸில் 1008 ஃபோட்டோஸ் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். சம்மந்தமே இல்லாத இந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணி எம்ஜிஆர் கூட வந்து நீ கம்பேர் பண்ணிக்காத அப்படின்னு சொன்னால், அப்புறம் ரியலாக அத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, அத்தனை மக்கள் கூடுனது, அதெல்லாம் பார்த்தோன்னா ஆதாரம் இல்லையா? யார்ப்பா நீங்கள் அந்த நாம் டம்மி கட்சியோட பார்த்தோன்னா ரொம்ப டம்மியான விஷயங்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது திமுகவோட மிக முக்கியமான ஒரு ஜால்ரா யார் அப்படின்னா PR சுந்தர். நான் எங்கே சென்றாலும் மக்கள் என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள், என்னை தொடர்வதாக சொல்கிறார்கள், ஆனால் யூடியூப் சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. அதுபோலத்தான் எங்கே சென்றாலும் கூட்டம் கூடும், புகைப்படம் எடுப்பார்கள், ஆனால் ஓட்டு போடுவார்களா என்பது தெரியாது. அதிமுகவின் உறுப்பினர் எண்ணிக்கை 1.35 கோடி, ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போட்டது அதைவிட குறைவே. கூடுகிற கூட்டம், உறுப்பினர் எண்ணிக்கை, கிடைக்கும் ஓட்டு இவை ஒன்றுக்கும் ஒன்று சம்பந்தம் இல்லாதவை அப்படின்னு பார்த்தோன்னா தளபதியோட இந்த கூட்டத்தை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. அதாவது மக்கள் வழக்கமாக சொல்லுவாங்களா, மக்கள் வருவாங்க கூட்டம் சேருவாங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத கேள்வி அப்படின்றது சொல்கிறாரு. ஆனால் இதையா திமுகவுக்கு கூட்டம் கூடும்போது மட்டும் பார்த்தோம்னா இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்ப வச்சு பார்த்தோன்னா அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி ஆகட்டும், மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே நீங்களும் ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க, ஆனால் அதை காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். அதில் பார்த்தோன்னா ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, மற்ற இதர கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. காசு கொடுத்தனால அந்த கூட்டம் வந்துச்சு, ஆனால் அவங்களாம் நம்மளுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சும் கூட அங்கே வந்து நம்ம வெள்ள வைத்த கழக உடன்பிறப்புகளே அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கள, அதை விட காமெடியாகவே அது இருக்குது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் அதில் பாதி பேர் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம கொடுக்குற அந்த காசுக்கு குவார்ட்டருக்கு கோழி பிரியாணிக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். தெரிஞ்சுமே நீங்கள் பார்த்தோன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நம்ப வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே தளபதி பண்ணிட்டாரு. அவர் சும்மா கூட்டத்தை கூட்டினார், அது ஒரு பெரிய பிரச்சனையா? கூட்டத்தை கூட்டினதுக்கே பார்த்தோன்னா கூட்டத்துக்கு கூட்டினா ஓட்டு போடாது, ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ஓட்டே போட வேணாம். அவர் எதுவுமே இப்போ நான் சுற்றுப்பயணத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு தான் அவர் கிளம்பி வந்தாரே தவிர, நான் வர்றேன் நீங்கள் என்ன பார்க்க வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடவே இல்லை. ஆனால் அங்கே மக்கள் பார்த்தோன்னா அவருக்கு பார்க்கறதுக்கு தான் கூட்டிட்டாங்க. தளபதி திருச்சியில் வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் இருந்து பார்த்தோன்னா வெளியே வந்து கேரவனில் ஏறி மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் போய் சந்திக்கணும். அதுதான் அரசியலில் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இவரை பார்க்குறதுக்கு அங்கே கூட்டம் கூடிடுச்சு. அவர் யாரையும் கூப்பிடவும் இல்லை, அந்த லெவலில் கூட்டம் வந்து நிற்கிது. அந்த கூட்டம் ஓட்டு போடாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது அப்படின்னா இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்பீச் எங்கேயாவது இருக்குமா? இதை விட நம்பிட்டு பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனில் விஜய்க்கு ஓட்டு விழுகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. திருச்சியில் நேற்று கூடின அந்த கூட்டத்தில் 1% மக்கள் வாக்கு செலுத்தினாலே தளபதி பார்த்தோன்னா திருச்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோன்னா யார் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, அந்த கூட்டம் வந்து ஓட்டு போடலன்னா வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லுவார் நான் இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு. அடுத்த ஒரு வாரத்தில் சொல்லுவாங்க, ஒரு வார டைம் இருக்கும்போது. அடுத்த ஒரு 2 நாளாக சொல்லுவாங்க. அப்போ கூட நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது, யாரும் வரமாட்டாங்க. இவங்களா பார்த்தோன்னா வம்படியாக ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் விஜய் போன மாதிரி எந்த ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் யாரையுமே கூப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுற கூட்டமெல்லாம் வாக்கு விழுகாதுன்னு சொல்கிறீங்களா, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், அவ்வளோதானே. அதை பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கான்னா எந்த கட்சிக்காவது இருக்கான்னா இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி லூசுத்தனமாக முட்டு கொடுக்க வேண்டியது? சரி ஏதாவது பேசணும்ல, கூட்டத்தை கூட்டிகிட்டாரு தளபதி, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில் வளரணும்ல. இதை சரி பண்ணுங்கள், ஓகே ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்து இந்த நாம் தமிழர் குரூப் ஒரு தம்பி போட்டிருக்கா. அப்படி என்ன போட்டிருக்கா அப்படின்னா இந்த கூட்டமெல்லாம் தமிழ் தேசியத்தின் டேஷுக்கு சமம் அப்படின்னு. இந்த குரூப் இருக்குல்ல, இந்த நாம் டம்மி கட்சி குரூப்பு, இந்த சாட்டை, அப்புறம் இந்த இன்னும் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ட்விட்டரில் பார்த்தோன்னா ட்வீட் போடுற குரூப் எல்லாருமே அங்கே வந்திருந்த மக்களை கோமாளி கூட்டம், இவங்க பார்த்தோன்னா தற்கொலைகள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. யாரை? அங்கே வந்து பொதுமக்களையும் சேர்த்து. தளபதி தொண்டர்கள் அங்கே குவிஞ்சாங்க, பொதுமக்களும் குவிஞ்சாங்க. அங்கே இருக்கிற மக்களையே தற்கொலை கூட்டங்கள், கோமாளி கூட்டங்கள் அப்படின்னு மக்களை பார்த்தோன்னா கேவலமாக பேசிகிட்டு இருக்கு இந்த குரூப்பு. இதை கம்பேர் பண்ணும்போது திமுக எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நம்மளுக்கு தோணும். அவங்க பார்த்தோன்னா கூட்டத்தை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர, ரசிகர்களை பேசுனாங்களே தவிர, பொதுமக்களை யாரும் அந்தளவுக்கு இழிவாக பேசலை. இவங்க பொதுமக்களை சேர்த்து பார்த்தோன்னா தற்கொலைங்கிறது, கோமாளிகளுங்கிறது.
அப்போ அதே மக்கள்கிட்ட தானே நாளைக்கு ஓட்டு வாங்க போவீங்க, ஓட்டு பிச்சை கேட்பீங்க. அப்போ அந்த மக்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க? விஜய் பின்னாடி யார் போனாலும் அவங்க பார்த்தோன்னா லூசுங்க, முட்டாளுங்க, தற்குறிங்க. இதே விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே நான் பார்த்தோன்னா விஜய் வரவேற்கிறேன், என் தம்பி என் கூட கூட்டணி வருவா அப்படின்னு அப்போ பார்த்தோன்னா வரவேற்று இதே நபர் எப்படி தளபதி பார்த்தோன்னா அவர் கூட சேரல அப்படின்றக்காக தளபதி திட்டுறாரோ, அதே மாதிரி தளபதி கூட போகிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க எதிரிங்க. அதனால் பார்த்தோன்னா தளபதி கூட யாருன்னாலும் பார்த்தோன்னா தற்குறிங்க, முட்டாளுங்க அப்படின்னு பேசுறது. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுதான் பார்த்தோன்னா தமிழ் தேசியத்தின் மரியாதை சிறப்பு மிக்க பேச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இவங்க பொதுமக்களையும் சேர்த்து தான் பார்த்தோன்னா இந்த கோமாளிகள் அப்படிங்கிறது தற்குறி குரூப் அப்படிங்கிறது. அங்கே வந்தவங்கள பாதி பேர் பார்த்தோன்னா பொதுமக்கள் தான், தொண்டர்கள் எல்லாத்தையும் தாண்டி. அப்போ அந்த மக்களையெல்லாம் பார்த்தோன்னா எந்தளவுக்கு இழிவாக பேசுகிற இந்த குரூப்பு நாளைக்கு அந்த மக்களுக்கு பார்த்தோன்னா என்ன வந்து நல்லது செஞ்சிட போகுது? நாளைக்கு பொதுமக்கள் வெளியே வந்து சப்போஸ் கனவுல தான் நடக்கும், நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க, சும்மா தான் சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது, கற்பனை. இப்போ சீமான் அவர்கள் சிஎம் ஆகிட்டார், சும்மான்னு சொல்கிறேன்ல, சும்மா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு கவுன்சிலர் சீட்டு, ஒரு பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது, அது வேறு விஷயம். சரி, ஓகே, சப்போஸ் அப்படி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா மக்கள் வந்து வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க, எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு. தற்குறி குரூப் வந்துருச்சுடா, கோமாளிகள் வந்துட்டாங்கடா அப்படின்னு மக்களையே பார்த்து கலாய்க்கிற குரூப் தான் இந்த குரூப்பு. அந்த குரூப்புக்கு இந்த மக்கள் வாக்கு செலுத்துனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? தளபதி பின்னாடி மக்கள் போனாலே அவங்க பார்த்தோன்னா கோமாளி கூட்டம் அப்படின்னு பேசுகிற இந்த குரூப்புக்கு எப்படி நம்ம மக்கள் வாக்கு செலுத்துவாங்க? இப்போ அதில் ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்கான், நான் வந்து நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்திட்டு இருந்தேன், இப்போ நான் விஜய்க்கு வாக்கு செலுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் ஒருத்தர் ரெண்டு பாட்டுருக்காரு அப்படின்னா இவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் எப்படி வாக்கு விழும்? இல்லை சாதாரண பொதுமக்களே என்ன நம்மளாம் போய் அங்கே போய் நிற்கிறோம், நம்ம அந்தளவுக்கு கேவலமாக போயிட்டுமா, நம்மளை பார்த்தோன்னா கோமாளிகள்ன்றாங்க, தற்கொலைகள்ன்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மக்களுக்கு கோவம் வந்து எப்படி வாக்கு செலுத்துவாங்க? யார் அந்த கிறுக்கு அப்படின்ட்டு போக மாட்டாங்க. இவங்களே இவங்களோட பேரை பார்த்தோன்னா கெடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி பல கேள்விகள் பல பேர் கேட்டு தான் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேருக்கு பதில் சொல்லியிருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இனி அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து அப்படியே கான்ட்ரவர்சியாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒரு விஷயத்தை நம்ம தளபதி ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்த வாரம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். சூப்பரான பிளானிங் தான் தளபதி பண்ணியிருக்காரு. கதிரங்கள் ஒரு வாரத்துக்கு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். ஸோ இப்போ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.